ஆர்எஸ்எஸ்க்கு கடிதம் எழுதிய அரவிந்த் கெஜ்ரிவால். சூடுபிடிக்கும் டெல்லி மாநில தேர்தல். ஹரியானா, மகாராஷ்டிரா தேர்தலுடைய வெற்றியை தொடர்ந்து டெல்லி மாநில தேர்தலிலும் களமிறங்குகிறதா ஆர்எஸ்எஸ் அமைப்பு? நடக்கின்ற சூழ்நிலைகள் என்ன? ஒருபுறம் காங்கிரஸ் தனித்து போட்டியிடுகிறது, மறுபுறம் ஆம் ஆத்மி தனித்து போட்டியிடுகிறது, பாஜகவும் தனித்து போட்டியிடுகிறது. இதை பற்றிய ஒரு விரிவான செய்தியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. டெல்லி மாநில தேர்தல் 70 சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் பிப்ரவரி மாத இறுதிக்குள்ளாக நடத்தி முடிக்கப்படும்னு ஒரு அனுமானம் இருக்கிறது. இன்னும் ஒரு மாதம்தான் அதற்கான நேரம் இருக்கிறது. மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானா மாநில தேர்தலில் முழு வீச்சாக ஆர்எஸ்எஸ் அமைப்பு பாரதிய ஜனதா கட்சிக்காக தேர்தல் வேலை பார்த்ததுனால தான் ஓரளவுக்கு பாஜகவால் கம்ஃபர்டபுளாக வெற்றி பெற முடிந்திருக்கிறது. பல்வேறு ஃபேக்டர்ஸ் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றிக்கு உதவி இருக்கிறது. அதில் குறிப்பாக ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய பங்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பங்காக பார்க்கப்படுகிறது. கடந்த ஓராண்டுகளுக்கு மேலாக ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கும் பாஜக கட்சி அப்படின்னு சொல்கிறத விட அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய தலைவர்கள், முக்கியமான தலைவர்களுக்கும் இடையே மிகப்பெரிய அளவில் பனிப்போர் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருந்தது. பல நேரங்களில் ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய தலைவர் மோகன் பகவத் அவர்கள் வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் மோடியையும் அமித்ஷாவினுடைய லீடர்ஷிப்பை பற்றி விமர்சனம் பண்ணதை பார்க்குறோம். இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் அமைப்பு 2024 நாடாளுமன்ற தேர்தல், அதனைத் தொடர்ந்து வந்த பல 4 சட்டமன்ற தேர்தல்களிலும் ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய உதவி இல்லாமல் பாஜகவால் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறத உணர்த்தி இருக்கிறாங்க. ஏன்னா கேரளாவில் நடைபெற்ற ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய ஒரு கூட்டத்தில் ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய ஒரு முக்கியமான தலைவரே சொன்னார், நீங்கள் தனியாக நின்று ஜெயிச்சு பாருங்கள் எங்களுடைய உதவி இல்லாமல், அப்போ தெரியும் உங்களால் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வெளியே விட்டதை பார்க்குறோம். ஸோ இப்போ மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கிட்ட அடிபணிந்திருக்கிறார்கள் அப்படின்னே சொல்லலாம். ஆர்எஸ்எஸ் அமைப்பு தன்னுடைய வலிமையை மீண்டும் நிரூபித்திருக்கிறது. டெல்லி தேர்தல் வருகின்ற பிப்ரவரி மாதம் நடக்க இருக்கிறது. ஸோ இந்த தேர்தலில் எப்படியாவது ஜெயிச்சிடணும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் மைக்ரோ அளவில் திட்டமிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு போனதுனால தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சில கேள்விகளை கேட்டு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறாரு மோகன் பகவத் அவர்களுக்கு. ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு கடிதம் எழுதியிருந்தார். என்ன அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் அமைப்பு பாஜக செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களையும் ஆதரிக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க. ஒரு மாநில அரசை கவிழ்க்கிறாங்க, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, அப்புறம் சிபிஐயை வைத்து எதிர்க்கட்சிகளை பழி வாங்குறாங்க. எதிர்க்கட்சிகள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களை இந்த அரசு அமைப்பு, விசாரணை அமைப்புகளை வச்சு எம்எல்ஏக்களை மிரட்டி ஆட்சியை கவிழ்க்கிறாங்க. பல இடங்களில் ஊழல்கள் நடக்கிறது. இது எல்லாத்தையும் ஆர்எஸ்எஸ் அமைப்பு வேடிக்கை பார்க்குறதா, இதெல்லாம் முதல்ல ஏற்றுக்கொள்வார்களா அப்படிங்கிறதையும் கேட்டிருந்தாரு. இதை ஒட்டி கிட்டத்தட்ட ஒரு 12 கேள்விக்கு மேலே அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அப்பொழுது கேட்டு கடிதம் எழுதியிருந்தார். இப்போவும் ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாக்குக்கு பணம் கொடுக்குற விஷயத்தை ஆர்எஸ்எஸ் அமைப்பு ஆதரிக்கிறதா? இப்போ பிஜேபி வாக்குக்கு பணம் கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல செய்தியாளர்களிலிருந்து வந்தக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா மாநில தேர்தலிலும் ஹரியானா மாநில தேர்தலிலும், ஏன் ஜார்க்கண்ட் மற்றும் ஜம்மு காஷ்மீர் தேர்தலிலுமே கூட பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் அமைப்பு தெருவாக வீடு வீடாக சென்று டோர் டு டோர் கேம்பெயினை பாஜகவுக்காக ஓப்பனாக ஓட்டு கேட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சாதிகள் அடிப்படையில், அப்புறம் மத அடிப்படையில், கலாச்சார அடிப்படையில் பல பிரச்சாரங்களை ஆர்எஸ்எஸ் அமைப்பு பாஜகவுக்காக செஞ்சிருக்கிறது. இது ஒரு புறம். மற்றொரு புறம் பாஜக கட்சிக்காரர்களுடைய தரப்பிலிருந்து வாக்காளர்களுக்கு பல ஆயிரம் கோடிகள் செலவு பண்ணி ஓட்டுக்கு பணம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்திருக்கிறது. இது எல்லாத்தையுமே ஆர்எஸ்எஸ் தங்களுடைய கோர் ஐடியாலஜிலேருந்து என்னைக்கு விலகுனது? அவர்களுக்குன்னு ஒரு மரபு இருக்குது, ஒரு வேல்யூ சிஸ்டம் இருக்குது, கலாச்சாரம் இருக்குது. இது எல்லாம் ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு கண்டுகொள்ளவில்லையா? அதிகாரத்தை கைப்பற்றுவது மட்டுமே உங்களுக்கு முக்கியமாக தோணுகிறதா அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு கேள்வியை அரவிந்த் கெஜ்ரிவால் கேட்டிருக்கிறாரு. இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா மாநில தேர்தலில் சஞ்சய் ராவத் ஒரு கொஸ்டின் எழுப்பியிருந்தாங்க. சிவசேனா, உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கட்சியை சார்ந்த தலைவர், அதோடு மட்டும் இல்லாமல் நானா பட்டேல் காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த மாநில தலைவரும் கேள்வி எழுப்பியிருந்தார். என்னன்னா, கிட்டத்தட்ட தேர்தலுக்கு, மகாராஷ்டிரா மாநில சட்டசபை தேர்தலுக்கு முன்பு ஒவ்வொரு தொகுதியிலையும் 288 தொகுதிகள்லையும் பார்த்தீங்கன்னா 10,000 வாக்குகளுக்கு மேலே
அந்த வாக்காளர் லிஸ்ட்டிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது. அந்த நீக்கப்பட்டதோடு மட்டும் இல்லாமல் புதிய வாக்காளர்கள் வந்து சேர்த்துருக்கிறாங்க. இது வந்து மர்மமாக இருக்குது. அதை உள்ள மைக்ரோவாக போய் ரிசர்ச் பண்ணி பார்க்குறப்ப மைனாரிட்டி, எஸ்சி, எஸ்டி பிரிவினர் இவர்களுடைய வாக்குகள், ஏழை மக்களுடைய வாக்காளர்கள் வந்து திட்டமிட்டு அவர்களதெல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய லிஸ்ட் எல்லாமே நீக்கிட்டா எளிதாக பாஜக வெற்றி பெற்றுவிடும் அப்படிங்கிற அடிப்படையில் திட்டம் போட்டு இது நடந்திருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியை அன்னைக்கு கேட்டாங்க. இன்னைக்கு அதே கேள்வியை தான் இவரும் கேட்குறாரு. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் திட்டமிட்டு டெல்லி சட்டசபையில் இருக்கக்கூடிய 70 சட்டசபை தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய எஸ்சி, எஸ்டி பிரிவினர் மற்றும் மைனாரிட்டி பிரிவினர் மற்றும் ஏழை மக்களுடைய வாக்காளர்கள் அந்த லிஸ்ட்ல இருந்தே அவங்க பேரை தூக்கிட்டோம் அப்படின்னா அவங்க ஓட்டு போடுறதுக்கு எலிஜிபிளாக இருக்க மாட்டாங்க. அப்படின்னா ஓவரால் ஓட்டு போடக்கூடிய இது வந்து கம்மியாயிரும். அப்படி கம்மியாகிறப்ப அவர்கள் பெரும்பாலும் பாஜகவுக்கு ஆதரவாக இருந்தாங்கன்னா வெற்றி பெற்று விடுவாங்க. இப்போ மகாராஷ்டிரா மாநில தேர்தலாக இருக்கட்டும், ஹரியானா மாநில தேர்தலாக இருக்கட்டும், ஏன் ஜார்க்கண்ட்லேயும் ஜம்மு காஷ்மீர்லையுமே அவர்கள் எங்கெல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறார்களோ அங்கே எல்லாத்தையும் மைக்ரோ லெவலில் எடுத்து அந்த டேட்டாவை எடுத்து வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா பல இடங்களில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் வெற்றி பெற்றதுக்கான சதவிகிதம் பார்த்தீங்கன்னா 500 ஓட்டு, 1000 ஓட்டு, 2000 ஓட்டு, ஏன் ஹரியானாவில் 32 ஓட்டில் ஜெயிச்சார் ஒருத்தர். அதிகபட்சம் 10,000 ஓட்டுக்கு கீழே தான் இருக்குது அப்படின்ற ஒரு டேட்டாவை எடுத்திருக்கிறாங்க. ஸோ இதுதான் ஒரு மிகப்பெரிய இப்போ சந்தேகத்தை கலப்புது. இந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்தையும் ஆர்எஸ்எஸ் அமைப்பு ஆதரிக்கிறதா அப்படிங்கிற கேள்வியையும் அரவிந்த் கெஜ்ரிவால் எழுப்பியிருக்கிறாரு. அதோடு மட்டும் இல்லாமல் விசாரணை அமைப்புகளை வச்சு மிரட்டுற விஷயத்தை ஆர்எஸ்எஸ் அமைப்பு ஏற்றுக்கொள்ளுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் கேட்குறாரு. ஜனநாயகத்தை பலவீனப்படுத்தக்கூடிய வேலையை வந்து தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி செஞ்சுக்கிட்டு வருதே, இதெல்லாம் ஏற்றுக்கொள்வார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்புறாங்க. இப்போ டெல்லி மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து பல விஷயங்களில் வந்து ஒரு ஆன்டி இன்கும்பன்சி ஃபேக்டரை வந்து பிஜேபி வந்து சட்டம் ஒழுங்கு வந்து அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால அதை உருவாக்குறாங்க. ஸோ வேணும்னே அந்த மாநிலத்திலேருந்து ஒரு சலசலப்பை உருவாக்கி அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு வந்து சக்தி கிடையாது, அவர்கள் வந்து நிர்வாகம் பண்ண திறமை இல்லாதவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்ட்ரேயில் கொண்டு வந்து அதன் அடிப்படையில் வாக்குகளை வந்து கைப்பற்றுவதற்கான வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து எழுப்புறாரு. ஸோ இந்த மாதிரியான வேலைகளை ஆர்எஸ்எஸ் அனுமதிக்கிறதான்றதையும் கேட்குறாரு. இப்போ இன்னொன்றுன்னா டெல்லி மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ சமீபத்தில் பல இடங்களில் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் ஆர்எஸ்எஸ் அமைப்பு வந்து கூட்டம் போட்டு ஓப்பனாகவே பேசியிருக்கிறாங்களாம். டெல்லி மாநிலம் முழுக்க பாஜகவுக்காக நாம் வந்து வாக்கு சேகரிக்க வேண்டும் அப்படின்னு திட்டமிட்டு ஒரு மைக்ரோ லெவலில் ஒரு பெரிய நெட்வொர்க் அமைச்சு திட்டமிட்டிருக்கிறாங்க. பணம் கொடுக்கணும் ஒரு பக்கம், இன்னொரு புறம் வந்து டோர் டு டோர் கேம்பெயின் பண்ணணும், இன்னொரு புறம் வந்து சாதி அடிப்படையில் அப்புறம் பிஸ்னஸ் பீப்புள் அடிப்படையில் நம்ம வந்து அது எல்லாத்தையும் இது பண்ணி கரெக்டான முறையில் வேலை செஞ்சு பிஜேபியை ஜெயிக்க வைக்கணும்னு ஓப்பனாக பேசியிருக்கிறாங்க. என்னைக்கு ஆர்எஸ்எஸ் அமைப்பு இப்படி ஒரு கட்சிக்காக தேர்தல் வேலைகளில் ஈடுபட்டுச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வியை அரவிந்த் கெஜ்ரிவால் எழுப்பியிருக்கிறாரு. ஸோ இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு டெஸ்பரேட் சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைத்த ஒரு பின்னடைவு அந்த கட்சிக்காரர்களும் சரி ஆர்எஸ்எஸ் அமைப்பும் எதிர்பாராத ஒன்று அப்படின்னே சொல்லணும். ராமர் கோவிலை கட்டிட்டோம், ராமர் கோவிலை கட்டினதுனால நமக்கு இந்துக்கள் அனைவரும் இந்துக்களாக ஒன்றிணைந்து நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற கற்பனையில் அவர்கள் இருந்தாங்க. ஆனால் நடந்த விஷயம் அப்படி இல்லை அப்படிங்கிறது தான் சாத்தியம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்றைக்குமே இந்தியர்களை இந்துக்களாக ஒன்றிணைக்க முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதில் இந்திய கூட்டணி கட்சிகளுடைய பங்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளப்பரிய பங்கு அப்படின்னே சொல்லலாம். காரணம் சாதிவாரி கணக்கெடுப்பு, சமூக நீதி அரசியல், பெண்களை மையப்படுத்தி கொண்டு வரக்கூடிய திட்டங்கள், இதை வச்சு ராகுல் காந்தி போன்ற தலைவர்களால் ஏற்படுத்தப்பட்ட அரசியல் விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் மூலமாக மிகப்பெரிய அளவில் ஆர்எஸ்எஸ் அமைப்பு மற்றும் பிஜேபியினுடைய செயல் திட்டங்கள் வந்து தோற்கடிக்கப்பட்டுச்சு. இப்போ மிகப்பெரிய ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ்க்குள்ள ஆர்எஸ்எஸ் அமைப்பும் பாஜகவும் சிக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ இப்படி அவங்க சிக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுலேருந்து வெளிவர முடியுமா அப்படின்னா ரொம்ப சிரமம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் மூடி மறைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் தீவிரமாக ஆர்எஸ்எஸ் வந்து களத்தில் குதிச்சிருக்குது. எப்படியாவது பிஜேபியை வந்து வெற்றி பெற வச்சிடணும். தார்மீக அடிப்படையில் இளைஞர்கள் மத்தியிலையும் பெண்கள் மத்தியிலும், ஏன்
பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோர் ஓட் பேங்கான அந்த மிடில் கிளாஸ் பீப்புள் மத்தியிலையும் மிகப்பெரிய அளவில் அதிருப்தியில் மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத யாராலையும் மறுக்க முடியாது. இன்றைக்கி வந்து ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தினர் வந்து எந்த அளவுக்கு டேக்ஸ் பே பண்ணுறாங்க, இளைஞர்கள் வந்து எந்த அளவுக்கு வேலை இல்லாமல் தத்தளிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். பாஜகவுக்கு கை கொடுத்த ஒரே ஒரு திட்டம் மகளிருக்கு உரிமை தொகை, அதுவும் திமுக காங்கிரஸ் கட்சிக்கிட்ட இருந்து காப்பி அடித்த திட்டம். அந்த திட்டத்தின் மூலமாக தான் ஓரளவுக்கு இன்றைக்கி அவர்களால் அரசியலில் சர்வை பண்ண முடியுது. இலவசங்களுக்கும் இடஒதுக்கீடுக்கும் எதிராக இருக்கக்கூடிய சித்தாந்தத்தை கொண்டது தான் ஆர்எஸ்எஸ் அமைப்பும் பாஜக கட்சியுமே கூட. ஏன் இதே மோடி அவர்கள் தான் ரேவடி கல்ச்சர்னு பேசினார் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. இலவசங்களுக்கு எதிராக கேஸெல்லாம் போட்டாங்க, உச்சநீதிமன்றம் வரைக்கெல்லாம் போச்சு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்தையும் இலவசங்களை அள்ளி வீசுறது இதே பாஜக கட்சி தான். ஸோ காங்கிரஸ் ஒரு காலத்தில் பண்ண தப்பை ரொம்ப வேகமாக இப்போ பாஜக பண்ணிக்கிட்டு இருக்கு. பாஜக ஹிந்துத்துவா பின்பற்றினோன்னா காங்கிரஸும் சாஃப்ட் ஹிந்துத்துவா எடுத்த மாதிரி இப்போ சமூக நீதி லெஃப்ட் ஆஃப் சென்டர் அரசியலை காங்கிரஸ் எடுத்த உடனே லைட்டாக பிஜேபியும் எடுக்க தொடங்குது. இது வந்து பிஜேபி வந்து அடுத்து ஏதாவது ஒரு முட்டு சந்தில் தான் போய் நிற்கும்னு அரசியல் திறனாய்வாளர்களும் சொல்கிறாங்க. இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.